அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹு தாலா ஒரு வாசகம் குர்ஆனோட ஆயத்தில் எப்படி சொல்லுதான், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின் ஃபஹுவ யுஹ்லிஃபு. நல்ல விஷயம் நீங்கள் என்னெல்லாம் செலவழிக்கிறீங்களோ அதுக்கு பகரமாக ஒன்று அதே மாதிரி அதை விட பெருசாக கொடுக்கப்படும். இது அல்லாஹு தாலாவுடைய வாக்கு. இன்னொரு ஹதீஸ குதுஸே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா உன்ஃபிக் அலைக். அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் நிறைய செலவழிங்க, நான் உனக்காக வேண்டி செலவழிக்கிறேன். எதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹு தாலாவுடைய கைகள் அப்படிங்கிறது நிரம்பி வலியக்கூடிய கை. வலா தகீதுஹா, அது என்னைக்குமே வற்றாத கை அப்படிங்கிறது. அல்லாஹு தாலாவுடைய கஜானாங்கிறது அது என்னைக்குமே வற்றாது. ஏன்னா குர்ஆன்ல இப்படி ஒரு வாசகம் இருக்குது, மா ஐந்தக்கும் யன்ஃபத் வமா ஐந்தல்லாஹி பாக். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் ஒரு நாள் காலியாயிரும். ஆனால் அல்லாஹ்ட்ட என்ன இருக்குதோ அது காலியே ஆகாது. அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கஜானாக்கள். ஒரு தடவை ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஒருத்தர் யாசகம் கேட்டு ஒரு பொருள் கேட்குறார், ஏதோ ஒன்று கேட்குறார். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா. பிலால் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் சுபரும் மின் தமர், கொஞ்சம் பேரிச்சம்பழம் என்னன்னு சொன்னால் கெட்டி வச்சிருக்கிறேன். ஹபஅத்துஹு லக்க, இது எதுக்குன்னா உங்களுக்காக வேண்டி தான் நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். அதனால் இன்னொன்று சொன்னால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவங்க பார்த்து சொன்னாங்க, பிலால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அரிசி சிம்மாசனத்தையே தாங்கி இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பவனை பார்த்து நீங்கள் ஏழ்மைக்கு பயப்படுறீங்களா? இது எல்லாமே நரகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னா சொன்னாங்க. அல்லாஹு தாலா என்றைக்குமே ஏழ்மை கொடுக்க மாட்டா, நீங்கள் அதிகமாக தான தர்மம் செய்யுங்க, நீங்கள் எடுத்து கொடுங்க, அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னா. நீங்கள் நம்மளுக்குன்னு வச்சுருந்தாலும் சரி அதிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னா. இப்போ இதுதான் கான்செப்ட். என்ன இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் நிறைய செலவழிங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ செலவழிங்க. 10 ரூபா இருந்ததுன்னா ஒரு 2 ரூபாவது செலவு செய்யுங்க. ஜகாத்தும் அதே தான், 2.5%. சதக்காவும் அதே தான். இப்படி நீங்கள் செலவழித்து பழகிட்டீங்கன்னா அல்லாஹு தாலா கொடுக்க பழகிடுவான். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.